சொத்து வந்து 500 கோடி 520 கோடின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படத்துக்கே வந்து 275 கோடி ரூபா வாங்குறாரு. அவர் தான் சொன்னார், கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு நான் வந்து மக்கள் சேவை பண்ணுறதுக்கு வரேன்னு சொன்னார். கேரியரின் உச்சம் அப்படின்னா 275 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்ற வெளியில் பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 300 கோடி ரூபா சம்பளம்லாம் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஆதவர்ஜுனாவே சொல்கிறாரு, வருஷத்துக்கு 1000 கோடியை விட்டுட்டு எங்கள் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ செங்கோட்டையன் சொல்கிறாரு, அவர் வந்து 500 கோடிங்கிறாரு. ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே 200 கோடிங்கிறாங்க, 500 கோடிங்கிறாங்க, 1000 கோடிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் கேரியரின் உச்சமாக இருக்கும். இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா மொத்த சொத்து கிட்டத்தட்ட 34 வருஷம் அவர் சம்பாரிச்ச சொத்தே பார்த்தீங்கன்னா 520 கோடி ரூபா தான் அப்படிங்கிறார். ஒரு படத்துக்கே 275 கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சரி. ஒரு காலகட்டத்தில் விஜய் 69 படம் இப்போ நடிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் வந்த ஒரு 10 படத்துக்கு பெருசாக சம்பளம் கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 10 படத்துக்கு பெருசாக சம்பளம் கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 10 படத்துக்கு பெருசாக சம்பளம் கிடச்சிருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் நடித்த படங்கள் இருக்குல்ல, 30 தாண்டின நடித்த படங்கள் இருக்குல்ல, ஒரு 40க்கு மேலே உள்ள படங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 கோடி 70 கோடி 100 கோடி 150 கோடி 200 கோடி 275 கோடின்னு இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார். இவ்வளவு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகருக்கு வெறும் 520 கோடி ரூபா தான் சொத்து இருக்குமா? ஒரு படத்துக்கே 275 கோடி ரூபா. சரி, நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம், 200 கோடி ரூபானே வச்சுக்கோங்க. ஆவரேஜாக ஒரு 200 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குறாரு. சமீபத்தில் வந்து ஒரு 20 படத்துக்கு இந்த சம்பளம் வாங்கினாருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட, மற்ற சம்பளத்தை எல்லாமே விட்டுருங்க, வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 4000 கோடி ரூபா சொத்து வருது. 200 கோடி இன்ட்டு 20 படம் எவ்வளோ வருது? 4000 கோடி ரூபா சொத்து வருது. ஆனால் வெறும் 520 கோடி ரூபா தான் சொத்து வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு.